எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அப்போ இந்த மே மாதம் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் துலா ராசிக்கு அற்புதமாக இருக்க போகுது. இந்த மாதம் மட்டும்தான் அற்புதமாக இருக்க போகுது நம்ம சொல்லாமல் தவிர, ஆனால் அடுத்த மாதத்திலிருந்து கொஞ்சம் இதை விட ஸ்லோவாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, அதாவதுன்றது ஒரு ராசியில் குரு உக்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது மிதுன ராசியில் தான் குரு உட்காந்துருக்காரு. அப்போ அந்த மிதுன ராசியிலிருந்து குரு பார்த்திங்கன்னா 5வது ராசி, 7வது ராசி, 9வது ராசி, இந்த 3 ராசிக்கு ரொம்ப நல்லது பண்ணுவார். அப்போ குரு பகவான் மிதுன ராசியில் உட்காந்து உங்கள் ராசி தான் 5ஆம் இடமாக பார்க்குறாரு. அப்போ அற்புதமான வாய்ப்பு. அப்போ அந்த 5ஆம் இடத்துல குரு வந்து உங்கள் ராசி பார்க்குறாருன்னா கிட்டத்தட்ட 2025 மே மாதம் 14ஆம் தேதி தான் குரு வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறினார். அப்போ மிதுனத்துக்கு மாறின குரு இப்போ உங்கள் ராசி தான் அவர் வந்து 5ஆம் இடமாக பார்க்குறாரு. கரெக்டாக அந்த ஒரு மாதம் தான் உங்கள் ராசி பார்ப்பார். அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதியே குரு வந்து பயிற்சியாகிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். அப்போ இப்போ உங்கள் ராசி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்தது அவர் வந்து 5ஆம் இடமாக விருச்சிக ராசி பார்க்க ஆரம்பிச்சிருவார். அப்போ இந்த ஒரு மாதம் குருவுடைய பார்வை உங்களுக்கு அமோகமாக இருக்குது. சரிங்களா? அப்போ குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை. குரு கொடுப்பார், எவரை தடுப்பார். குரு கொடுத்தா கோடி கோடியாக கொடுத்துருவார். இப்போ குரு உங்கள் ராசி பார்த்துட்டு இருக்கிறாருங்களா, இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. நீங்கள் எந்த யூடியூப்பில் போய் பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் பாருங்கள், ஃபேஸ்புக்கில் பாருங்கள், துலா ராசின்னு சொன்னால் சூப்பராக இருக்கிறதா சொல்லிடுவாங்க. ஏன்னா அதாவது வருட கிரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். ரோகச்சனியை உட்காந்துருக்கார். கிட்டத்தட்ட 85% உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துட்டு தான் இருக்கார். தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி, கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுப்பவர், நீதிமான், லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான். அந்த சனி பகவான் உங்கள் ராசியை அவர் வந்து கரெக்டாக 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அதனால் உங்களுக்கு சனி பகவான் இந்த மாதம் உங்களுக்கு எந்த மாற்றமும் பயிற்சி இல்லை. அதனால் அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரோக சனி இருக்கிறாரு. அவருக்கு உங்களுக்கு என்ன செய்யணுமோ அது ஓரளவுக்கு இன்றைக்கி நார்மலாக செய்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இந்த மாதம் புதுசாக உங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டார். அதனால் சனி பகவான் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கார். அடுத்தது உங்களுக்கு ராகு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பஞ்சம ராகுவாகவும் லாபஸ்தானத்தில் கேதுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ராகு கேது உங்களுக்கு ஓரளவுக்கு அவரும் 80% உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுத்துட்டு தான் இருக்கார். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ல் குரு இருக்கார். பாக்கிய குருவாக இருக்கார். புத்திர பாக்கியம், திருமண பாக்கியம், தொழில் பாக்கியம், மண்மனை வாங்குகிற பாக்கியம், சொத்து வாங்குகிற பாக்கியம், இது எல்லாமே இந்த பாக்கியஸ்தானத்தில் தான் உங்களுக்கு குரு இருக்கார். அப்போ 9ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து அடுத்தது 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துக்கு குரு வரும்போது உங்கள் ராசி பார்த்துக்கிட்டு இருந்த குரு பகவான் அடுத்தது விருச்சிக ராசி பார்க்க ஆரம்பிச்சிருவார். அப்போ குரு பகவான் பார்க்குற இடம் உங்களுக்கு என்ன? 5ஆம் இடம், புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏதாவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இதுக்காக ட்ரீட்மெண்ட் வரம் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இந்த புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் உங்களுக்கு விலகும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா குலதெய்வத்தினுடைய வழிபாடு. ஏன்னா 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்போ அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையே உங்கள் ராசி பார்க்குறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி, இல்லை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தை இந்த மாதம் வழிபடுங்க. ஏன்னா இப்போ குரு பகவான் இப்போ மாறுறாரு. அப்படி மாறும்போது நல்லது கொடுத்துட்டு தான் போவார். சரிங்களா? ஏன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு வந்து மாறுறாரு. ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு மாறுறதுக்கு குரு வந்து 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார் இல்லைங்களா? அப்போ மீண்டும் உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்கள் ராசியை பார்க்கணும்னா ஒன்று நீங்கள் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும்? 12 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். சரிங்களா?
அதனால் எனக்கு தெரிஞ்சு இது கடைசி மாதம், உங்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கக்கூடிய மாதம் இது கடைசி மாதம். அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி எடுங்க, புரியுதுங்களா? அந்த முயற்சிக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்கிறேன். ஒன்றாச்சுங்களா? அதே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து துலா ராசிக்கு, அதாவது வருடக்கிரகங்கள் 3 பேருமே உங்களுக்கு நல்ல ஃபேவராக இருந்துட்டாலும் கூட, ஆனால் மற்றபடி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சுக்கிரன், உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்கிறாருன்னா இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு 14 தேதி வரைக்கும் தான் சுக்கிரன் வந்து உங்களுக்கு சிரமமாக கொடுப்பார். ஏன்னா 8ஆம் இடம் 6, 8, 12 உட்கார்ற கிரகம் சிரமம் தான் கொடுப்பார். அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொன்னாங்க சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்கன்னா, உங்கள் ராசி அதிபதி இப்போ உட்காந்துருக்கிற இடம், அதாவது 8ஆம் இடம். 8ஆம் இடம்னா தன்னோட சொந்த வீட்டிலே உட்காந்துருக்கிறாரு. அப்போ 8ஆம் இடம் இப்போயே மற்ற வீட்டில் உட்காந்துருந்தாருன்னா இது அஷ்டமத்து சுக்கிரன் நம்ம சொல்லுவேன். ஆனால் இது வந்து தன் சொந்த வீட்டிலே உட்காந்துருக்கிறார், ஆட்சியே உட்காந்துருக்கிறார். அதனால் 14 தேதி வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரன் ஃபேவராக தான் இருக்கார், ஏதோ ஒரு வகையில் மாற்றம் கொடுப்பார். அடுத்தது சுக்கிரன் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கே போனாலும் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறதுனால அதுவும் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்க போகிறார். இந்த நேரம் தான், அதாவது ஆண் வாரிசு இருந்தும் பெண் வாரிசு இல்லைங்க, பெண் வாரிசு இருந்து ஆண் வாரிசு இல்லைன்னு சொல்கிறீங்களா, உங்களுக்கு புத்திர பாக்கியம் பெருகும், திருமண தடைகள் விலகும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ரொம்ப நாளாக ஒரு பொருள் வாங்கணும், கிரையம் பண்ணணும், புதுப்பிக்கணும், ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த வாய்ப்பு கண்டிப்பாக இந்த மாதம் கொடுக்குறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. சரிங்களா? ஏன்னா உங்களோட அதிபதியே தன் சொந்த வீட்டிலே இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா, செவ்வாய் உங்களுக்கு 6ல் இருக்கார். நான் முன்ன தான் சொன்னேன், 6, 8, 12 வேலை செய்யுமா, வேலை செய்யாது. சொந்த வீட்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த 6, 8, 12னா சொந்த வீட்டில் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். 11 தேதி வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் கண்டிப்பாக வேலை செய்ய மாட்டார். ஏன்னா 6ஆம் இடம்ன்றது அது ரோகஸ்தானம், வேலை செய்ய மாட்டார். அடுத்தது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன் 7ஆம் இடம் தன் சொந்த வீட்டுக்கே போகிறார். அப்படி சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய செவ்வாய் பகவான் நிச்சயமாக உங்களுக்கு இந்த திருமண தடைகள், ஏன்னா 7ஆம் இடம்னா கலஸ்தரஸ்தானம் இல்லையா, கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி கலஸ்தரஸ்தானத்திலேயே உட்கார்றது ஒரு அற்புதமான வாய்ப்பாக இது அமைப்போகுது. அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பிள்ளைங்களுடைய ஹெல்த்து மாறுறது, வளர்ச்சி கிடைக்கிறது, அதாவது இன்னாருடைய பிள்ளை இவங்கன்னு சொன்னதை போய் இந்த பிள்ளைங்களுடைய அம்மா அப்பா இவங்கன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க. அதனால் அந்த மாற்றங்கள் இந்த மாதம் ஏற்படும். சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு புதனும் 7ஆம் இடத்துலையும் சூரியன் 7ஆம் இடத்துலையும் 2 பேருமே உங்களுக்கு 7ஆம் இட கலஸ்தரஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு மனைவினாலேயோ மற்றும் பிள்ளைங்களாலேயோ இந்த மாதத்தில் இருக்கிற சங்கடங்கள் கண்டிப்பாக சரியாகவும் ஒரு சீர்திருத்தமாகவே இருக்கும். பொதுவாகவே ஓரளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைஞ்சி 7ஆம் இடத்துலையே கலஸ்தரஸ்தானத்திலே வந்திருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுக்கு அமையப்போகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அதேமாதிரி அந்த உங்களுக்கு 2 கிரகம் ஒரே வீட்டில் 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் 15ஆம் தேதி அன்னைக்கு அந்த 2 கிரகம் அப்படியே மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு 2 பேருமே ஷிஃப்ட் ஆகுறாங்க, மாறுறாரு. அப்படி மாறக்கூடிய சூரியன் 31ஆம் தேதி வரைக்கும் அவர் 8ஆம் இடத்துல தான் இருப்பார். ஆனால் 29ஆம் தேதி அன்னைக்கு அந்த புதன் பகவான் வந்து என்ன பண்ணுறாருன்னா ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறிடுவார். சரிங்களா? அப்படி மாறும்போது நிச்சயமாக இது வந்து எப்படின்னா அனுபவங்கள் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு உங்களுக்கு. இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா இவங்களை நம்பி இருந்தோமே, இவங்களால தான் இவ்வளோ பிரச்சனையா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமல் பாலும் வெளில பால்டர் வெளில, பால் குடிச்சிடலாம் பால்டர் குடிக்க முடியாதுல்ல. அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, அதாவது நல்லது என்ன கெட்டது என்ன நீங்கள் புரிய ஆரம்பிச்சிருவீங்க. அந்த புரிதல் உங்களுக்கு கொடுத்துருவார். அதனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக துலா ராசிக்கு 100% இந்த மாதம் ஒரு நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக இருக்க போகிறாரு. அதில் எந்த காலத்துக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு 90% சப்போர்ட் பண்ணார் அப்படின்னா அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இன்னும் 10% குறைச்சி தான் கொடுப்பாரு. ஏன்னா முக்கியமானது குருவே உங்களுக்கு மாறுறாரு இல்லையா, கண்டிப்பாக அதனால் கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சுயச்சாதகம் மட்டும் நல்லா இருக்குதா அதை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.